ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவரேஜ் டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the average of 48 numbers is 48. 48 நம்பரோட ஆவரேஜ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் லேட்டர் தட் அப்சர்வேஷன் 48 வாஸ் ராங்லி டேக்கன் அஸ் 84. ஸோ இந்த மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர்னு மொத்தம் 48 நம்பர் இருக்கு. அதுல ஏதோ ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 48ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு, இன்னொரு இடத்துலயும் 48ங்கிற நம்பர் வந்திருக்கு. அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்கன்னா 84ன்னு எடுத்துட்டாங்க. ஸோ 48 was wrongly taken as 84 at two places. ஒரு ரெண்டு இடத்துல, இந்த இடத்துலயும் 48 48க்கு பதிலா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா 84ன்னு தப்பா ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டாங்க. அப்போ வாட் இஸ் த கரெக்ட் ஆவரேஜ்? ஸோ இந்த மாதிரி தப்பா என்ட்ரு பண்ணாம கரெக்டா என்ட்ரு பண்ணியிருந்தா ஆவரேஜ் என்ன வரும், இதான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் ஒரு 10 செகண்ட்ல எக்ஸாம்ல சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 48 எண்களோட சராசரி வந்து 48ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 48 அப்படிங்கக்கூடிய நம்பருக்கு பதிலா 84 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதை லேட்டரா தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா சரியான சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துலயும் 48 போட்டு கண்டுபிடிச்சிருக்கணும், இந்த இடத்துலயும் 48ன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்கு பதிலா 84 போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு ஆவரேஜ் என்ன, 48 தான் ஆவரேஜ். ஸோ கரெக்டா போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த நம்பர் போட்டு கால்குலேட் பண்ணிருப்பாங்க, 48 + 48 96 கூடிய நம்பர் உள்ள போயிருக்கும். அப்படிதானே? ஆவரேஜ்ங்கிறது என்னது, கூட்டுத்தொகை டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ அது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஆவரேஜ். அப்போ இந்த கூட்டுத்தொகையில 48 + 48 96 தான் உள்ள போயிருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு எது உள்ள போயிருக்கு, 84 + 84 எத்தனை, 168ன்னு உள்ள போயிருச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்குள்ள எனக்கு இந்த ஆவரேஜுக்குள்ள எந்த இது போயிருக்கணும்னா 96 கூடியது போயிருக்கணும். அதோட ஆவரேஜ் தான் இதுக்குள்ள இருக்கணும். ஆனா எனக்கு 168 உள்ள போயிருச்சு. ஸோ அப்போ நான் அதை ரிமூவ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை நான் ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த 168ல எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு, உண்மையா எனக்கு உள்ள இருக்க வேண்டியது எவ்வளோனா 96 தான் உள்ள இருக்கணும். அப்போ இந்த 168ல எவ்வளோ உள்ள இருக்கு எக்ஸ்ட்ரா, ஸோ 96 இதுல இருந்து ரெடியூஸ் பண்ணுங்க. 8ல 6 போனா 2, 16ல 9 போனா 7, அப்போ 72 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்படிதானே? கரெக்டா போட்டிருந்தா 96 உள்ள இருந்திருக்கணும். ஆவரேஜ் அந்த கூட்டுத்தொகை வந்து இந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை வந்து 96ங்கிறது உள்ள இருந்திருக்கும். அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா இங்க 168 உள்ள போனதுனால எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு, 72 உள்ள இருக்கு. அப்ப அந்த 72 இருக்கு இல்லையா, அதோட ஆவரேஜை மட்டும் நான் இதுல இருந்து ரெடியூஸ் பண்ணா எனக்கு சரியான சராசரி கிடைச்சிருமா? ஸோ அதான் பண்ண போறேன். ஸோ 48 நான் கண்டுபிடிச்சது. அதுல எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 எக்ஸ்ட்ரா இருக்கு. எதனால, எனக்கு உண்மையா எவ்வளோ இருக்கணும், 96 இருக்கணும். ஆனா நான் கால்குலேட் பண்ணதுல 168ன்னு போட்டேன். அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளோ உள்ள போயிருச்சு, ஒரு 72 உள்ள போயிருச்சு. அதை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணணும். அப்ப அந்த 72ஓட ஆவரேஜ் என்ன, 72 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் எத்தனை, 48 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ 48. இதுதான் இதுக்கான ஆன்சர். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தான் எழுதி காட்டியிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48ஓடது ஆவரேஜ் 48. ஸோ 48க்கு பதிலாக 84ன்னு போட்டிருக்காங்க, ரெண்டு இடத்துல போட்டிருக்காங்க. அப்போ 96 தான் எனக்கு உள்ள இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன போட்டாங்க, 168ன்னு போட்டாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா உள்ள போனதை நான் என்ன பண்ணணும், வெளியில எடுக்கணும். ஸோ அதுக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ 72 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் எத்தனை, 48. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா போன ஆவரேஜை மட்டும் நான் வெளியில எடுத்தா போதும். அப்போ 48 மைனஸ் 72/48. இதை கட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரும், ஸோ 72/48 போட்டீங்க அப்படின்னா 4 வைப்பாட்டில் கட் பண்ணீங்கன்னா 12 நாள் 48. ஸோ இங்க என்ன வரும், 18 நாள் 72 வருமா? ஸோ 18 நாள் 72 வரும். ஸோ திருப்பி என்ன வரும், 1.5 வரும். ஒரு 12 12 கரெக்ட். ஸோ 15 டைம்ஸ் போகும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 1.5 வந்துடும். அப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 1.5 வருது. அப்போ 48 மைனஸ் 1.5, இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 46.5ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு சரியான சராசரி எவ்வளவு, 46.5 தான். 46.5 தான் சரியான சராசரி. 48 அப்படிங்கிற சராசரி வந்து எனக்கு ராங். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த 72 உள்ள போனதுனால எனக்கு தப்பான சராசரி வந்திருக்கு. அதை நான் ரெடியூஸ் பண்ணதுனால எனக்கு கரெக்டான ஆவரேஜ் கிடைச்சிருது. ஸோ 46.5ங்கிறது ஆப்ஷன் பி. வெறும் 5 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நாம கண்டுபிடிச்ச ஆவரேஜ் எவ்வளவு, 48. எக்ஸ்ட்ரா உள்ள எவ்வளோ போயிருக்கு, 72. அது எப்படி வந்துச்சு, 48க்கு 48 அதாவது 96 பதிலாக 168. அப்போ 168ல இருந்து 96 கழிச்சிங்க அப்படின்னா 72. ஸோ அதோட ஆவரேஜ் இதை மட்டும் இதுல ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆவரேஜ் கிடைச்சிரும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த
கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the average of 46 numbers is 50.5. 46 நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 50.5 இருக்கு. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 நம்பர்ஸ், முதல் 25 நம்பரோட ஆவரேஜ் வந்து 45. லாஸ்ட் 18 நம்பரோட and that of last 18 numbers is 56. அதே மாதிரி லாஸ்ட் 18 நம்பரோட ஆவரேஜ் வந்து 56. 28வது நம்பர் பாத்தீங்கன்னா the 28th number is 67 if the 26th and 27th numbers are excluded. ஓகே, 26 27ங்கிற நம்பர் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 46 நம்பர் இருக்கு, 46 நம்பரோட சராசரி எவ்வளவுனா 50.5. ஓகே, சோ இங்க எத்தனைனா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு, இது வந்து ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகே, முதல் 25 எண்களின் சராசரி, ஃபர்ஸ்ட் 25 நம்பரோட சராசரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45. கடைசி 18 நம்பரோட சராசரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 56. ஓகே, இதுல 28வது நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 67. ஓகே, சோ 28வது எண் 67. அதுக்கப்புறம் 26 மற்றும் 27 எண்களை தவிர்த்து விட்டால் 26 27 இது ரெண்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து விட்டுறாங்க. ஓகேவா, மீதமுள்ள எண்களோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? டோட்டலா எத்தனை நம்பர் இருக்குன்னா 46 நம்பர் இருக்கு. இந்த 46 நம்பர்ல 26வது நம்பரையும் 27வது நம்பரையும் எடுத்து விட்டுறாங்க. அப்போ ஒரு 2 நம்பரை எடுத்து விட்டுறாங்கன்னா மீதி எத்தனை நம்பர் இருக்கும்? மீதி 44 நம்பர் இருக்கும். அப்போ 44 நம்பரோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? 46 நம்பரோட சராசரி கொடுத்துட்டாங்க. அதுல 26வது நம்பரையும் 27வது நம்பரையும் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 44 நம்பரோட சராசரி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? சோ இதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் 25 நம்பரோட சராசரி இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் 25 நம்பரோட கூட்டுத்தொகை எனக்கு எவ்வளவு? 25 × 45. ஓகேவா, சோ நான் எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணனும்? 26வது நம்பரும் எனக்கு வேண்டாம், 27வது நம்பரும் வேண்டாம். ஓகேவா, சோ அப்போ டோட்டலா 46, முதல் 25, இது கடைசி 18. கடைசி 18 அப்படிங்கும்போது யோசிங்க, டோட்டலா இதுல என்ன நம்பர் எல்லாம் இருக்காது? இதுல 26ம் கிடையாது, 27ம் எனக்கு கிடையாது. ஓகே, அடுத்து எனக்கு என்ன, நான் இதுல 25 நம்பரோட கூட்டுத்தொகை எழுதிட்டேன். அடுத்து எனக்கு 26 27 நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். 28வது நம்பர் எனக்கு எத்தனை? 67ன்னு கிடைக்கும். ஓகேவா, சோ 29வது நம்பர்ல இருந்து 46வது நம்பர் வரைக்கும் எனக்கு எத்தனை இருக்கும்? டோட்டலா 18 இருக்குமா? 29ல இருந்து 46 வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா அதுல 18 நம்பர் இருக்கும். அந்த 18 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த 18 நம்பரோட கூட்டுத்தொகை எனக்கு என்ன வரும்? 18 × 56. ஓகேவா, சோ இதுதான் எனக்கு 44 நம்பரோட கூட்டுத்தொகை. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஃபர்ஸ்ட் 25 நம்பரோட கூட்டுத்தொகை 25 × 45. ஓகே, சோ இது 25வது நம்பர். 26 27 நான் எலிமினேட் பண்ணனும். சோ நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த நம்பர் எழுதணும்? 28வது நம்பர் எழுதணும். 28வது நம்பர் எனக்கு என்னன்னு சொல்லிட்டான் क्वेश्चनல? 67ன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 29ல இருந்து 46வது நம்பர் வரைக்கும் எனக்கு வேணும். அததான் இவங்க 29வது நம்பர்ல இருந்து 46வது நம்பர் வரைக்கும் உள்ள ஆவரேஜ் டைரக்டா கொடுக்காம கடைசி 18 நம்பரோட ஆவரேஜ் 56ன்னு கொடுத்திருக்காங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த கடைசி 18ங்கிறது 29ல இருந்து 46வது நம்பர் வரைக்கும் உள்ளது. அப்போ அதை நாம எழுதிக்கலாமா? 18 × 56. அப்ப டோட்டலா இதுல 44 நம்பர் வந்துருமா? இதுல ஒரு 25 நம்பர், இதுல ஒரு நம்பர், 26, இதுல ஒரு 18 நம்பர், டோட்டலா 44 நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு கிடைச்சிருமா? நமக்கு என்ன வேணும்? 44 நம்பரோட ஆவரேஜ் வேணும். சோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ 25ஐயும் 45ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5 25, 20 20 10 30 32, சோ 8 3 11, சோ 1125 பிளஸ் 67. அடுத்து என்ன இருக்கு? 56 × 18, 6 8 48, 40 46 50, சோ 5 5 10, சோ 1008ன்னு வருமா? சோ பிளஸ் 1008. இதுதான் அதோட கூட்டுத்தொகை. எனக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் தானே வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 44ன்னு போடணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 67 1125 ஆட் பண்ணால் என்ன வரும்? 7 8 7 15, 15 5 20, ஸோ 6 4 10க்கு 0, ஸோ 2, ஸோ திருப்பி என்ன வரும்? 2200ன்னு கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 2200ன்னு கிடைக்கும். ஸோ 2200ங்கிறது எனக்கு கூட்டுத்தொகை. ஸோ எனக்கு ஆவரேஜ் தான் வேணும். ஸோ டிவைடட் பை 44 போட்டுடலாமா? ஸோ போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 50 வருமா? ஒரு 22 22, ஸோ திருப்பி 2 தடவை போகும். இன்னும் கட் பண்ணீங்க அப்படின்னா 50 தடவை போகும். ஸோ 50ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? ஸோ இதுதான் என்னது? நமக்கு 44 நம்பரோட ஆவரேஜ். ஸோ கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுக்கணும். முதல் 25 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 26 27 எலிமினேட் பண்ணணும். 28வது நம்பர் 67. அதுக்கப்புறம் மீதி இருக்க நம்பரையும் இங்க 18 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இவ்வளோதான் ஸ்டெப்பே.
எக்ஸாம்ல நீங்க இதெல்லாம் கூட எழுத வேண்டாம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப்புக்கு டைரக்டா வந்துருவீங்க. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே 25 × 45 பிளஸ் அடுத்த நம்பர் 67, அடுத்து இந்த ஸ்டெப் எழுதிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the mean of 12 numbers is 25. 12 நம்பரோட மீன் பாத்தீங்க அப்படின்னா சராசரி பாத்தீங்கன்னா 25. if one number is excluded, இதுல இருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணிடுறாங்க. அப்போ 12 இருந்த இடத்துல ஒரு நம்பரை கம்மி பண்ணா மீதி எத்தனை இருக்கும்? 11 நம்பர் இருக்கும். அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் பண்ண பிறகு அதோட மீன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22. அப்போ 12 நம்பர் இருக்கும்போது அதோட சராசரி 25, 11 நம்பர் இருக்கும்போது அதோட சராசரி 22. அப்போ எக்ஸ்க்ளூட் பண்ண நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். 12 எண்களின் சராசரி 25. சோ இது என்னது? 12 எண்களோட சராசரி 25. ஒரு எண் விலக்கப்பட்டால் அவற்றின் சராசரி 22 ஆகும். இப்ப 12 நம்பர் இருக்க இடத்துல நான் ஒரு நம்பரை ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 12 - 1 11 நம்பர் வரும். அந்த 11 நம்பரோட சராசரி எனக்கு என்ன சொல்லிட்டான்? 22ன்னு சொல்லிட்டான். அப்போ விலக்கப்பட்ட எண் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டைரக்டா 12 - 1 1. சோ 5ல 2 போனா 3. அப்போ 3ன்னு சொல்லிடாதீங்க. நமக்கு இது என்னது? இது சராசரி. இங்க இருக்கிறது சராசரி. ஓகேவா? சோ இங்க என்னது? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. எத்தனை பொருட்கள் இருக்கோ அது, எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அது. அப்போ ஓகேவா? அப்போ 12 நம்பரோட சராசரி 25னா அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 12 × 25. இதுதான் அதோட கூட்டுத்தொகையா இருக்கும். 11 நம்பரோட சராசரி 22னா அதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 11 × 22. அப்ப 25யும் 12யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 2 10, 5 4 9, 9 1 10, சோ 2 1 3, 300. அடுத்து 22 × 11 உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 2 4 242 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது 12 நம்பரோட கூட்டுத்தொகை, இது 11 நம்பரோட கூட்டுத்தொகை. எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆன நம்பர் வேணும். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சேன் அப்படின்னா என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன், எந்த நம்பர் விலகி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 10ல் 2 போனா 8, 9ல் 4 போனா 5. அப்போ அந்த விலக்கின நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58. 58ங்கிறது ஆப்ஷன் சி. இதுல 12 நம்பரோட கூட்டுத்தொகை இருக்கு, இதுல 11 நம்பரோட கூட்டுத்தொகை இருக்கு. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா எந்த நம்பர் வெளியே போச்சோ அந்த நம்பரோட நம்பர் கிடைச்சிருமா நமக்கு? சோ அதுதான் 58. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? the average of 25 numbers is 64. the average of first 13 numbers and that of last 13 numbers are 62.8 and 72.2. if the 12th number is 61 and 12th and 13th numbers are excluded, what is the average of the remaining numbers ன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 25 நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 64. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 13 நம்பரோட ஆவரேஜ் எத்தனை அப்படின்னா 62.8. லாஸ்ட் 13 நம்பரோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 72.2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய 12வது நம்பரையும் 13வது நம்பரையும் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்க, எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி எத்தனை இருக்கும்? டோட்டலா 25 நம்பர். அதுல இருந்து 2 நம்பர் 12வது நம்பரையும் 13வது நம்பரையும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. அப்படி ரிமூவ் பண்ணா எத்தனை இருக்கும்? மீதி 23 நம்பர் இருக்கும். அந்த 23 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். 25 எண்களின் சராசரி 64. முதல் 13 மற்றும் கடைசி 13 எண்களின் சராசரி 62.8 மற்றும் 72.2 ஆகும். 12வது எண் வந்து 61 அப்படின்னா 12 மற்றும் 13வது எண்கள் விலக்கப்பட்டிருந்தால் மீதமுள்ள எண்களின் சராசரியை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 நம்பரோட சராசரி வந்து 64. ஃபர்ஸ்ட் 25 நம்பர் இருக்கு, அதோட சராசரி 64. அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 1ல இருந்து 25 வரை நம்பர் இருக்கா. ஃபர்ஸ்ட் 13 நம்பரோட சராசரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 13 நம்பரோட சராசரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 62.8. அதே மாதிரி லாஸ்ட் 13 நம்பரோட சராசரி வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72.8. ஓகேவா? சோ இதுல 12வது நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 61. 12வது நம்பர் வந்து 61. இப்போ இந்த குரூப்ல இருந்து 12வது நம்பரையும் 13வது நம்பரையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்க 23 நம்பர் இருக்கும் இல்லையா? டோட்டலா 25 நம்பர் இருக்கு. 25ல 12வது நம்பர் 13வது நம்பர் எடுத்துட்டோம்னா ஒரு 2 நம்பரை எடுத்துட்டோம்னா மீதி இருக்க 23 நம்பரோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நமக்கு 12வது நம்பர் என்னன்னு தெரியும்? 61ன்னு தெரியும். 13வது நம்பர் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ 13வது நம்பர் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ 25 நம்பரோட ஆவரேஜ் வந்து 64ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25 நம்பரோட கூட்டுத்தொகை நாம கண்டுபிடிக்கணும். அப்போ 25 நம்பரோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 25 × 64ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 64யும் 25யும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 64 25 5 4 20 30 38
40, ஸோ 16, 1600 வரும். இதுதான் என்னது 25 நம்பரோட கூட்டுத்தொகை. ஓகே, ஸோ இதுல நமக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் 13 நம்பரோட ஆவரேஜ் இருக்கு. அப்ப இந்த 13ஐயும் இந்த 62.8ஐயும் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் 13 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்குமா? அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா லாஸ்ட் 13 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்கும். அப்ப இதுல டோட்டலா எவ்வளவு நம்பர் நமக்கு இருக்கும்? இதுல ஒரு 13 நம்பர், இதுல ஒரு 13 நம்பர், 26 நம்பர் வந்துரும். அப்ப அந்த 26 நம்பர் எதனால 26 நம்பர் வருது? இதுலயும் 13வது நம்பர் ஆட் ஆயிருக்கு, இதுலயும் 13வது நம்பர் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு என்ன கிடைக்கும்? 26 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்கும். ஓகேவா? நான் சொல்றதை நல்லா கவனிங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் 13 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்குமா? அப்ப 628ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 3 24, 6 2 8, ஸோ 6 3 18, 628. ஸோ 4 6 10 1 11, ஸோ திருப்பி என்ன இருக்கும்? 6 1 7, ஸோ 8. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 816. ஃபர்ஸ்ட் 13 நம்பரோட கூட்டுத்தொகை என்ன வரும்னா 816.4 கிடைக்கும். லாஸ்ட் 13 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதோட கூட்டுத்தொகை கிடைச்சிரும். 8 3 24, 6 2 8, ஸோ 7 3 21, 728, 4 6 4, ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 900. ஸோ 4 அடுத்து 8 8 16க்கு 6, ஸோ 2 1 3. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம்? 72.2. ஸோ நான் 72.8ன்னு போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 72.2. ஓகே, ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 72.2. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 72.2 13 3 2 6 6 1 7, ஸோ 21. ஸோ எக்ஸாம்பிளாக கவனமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ரெண்டையும் பார்க்கும்போது இங்கே 62.8 இருக்கா, அதே ஞாபகத்தில் நான் 72.8ன்னு போட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும் எக்ஸாமில். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அடுத்து என்ன வரும்? 722ன்னு கிடைக்கும். ஸோ 6 9 3, ஸோ என்ன வரும்? 930. ஸோ 3 2 6, ஸோ திருப்பி 3 2 6, ஸோ 938.6ன்னு கிடைக்கும். ஸோ இதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 938.6ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 13 நம்பரோட கூட்டுத்தொகை. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 816.4. இது வந்து லாஸ்ட் 13 நம்பரோட கூட்டுத்தொகை 938.6. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 26 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்கும். 26 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்குமா? அப்ப ஆட் பண்ணுங்க. 938.6, 816.4, 6 4 10க்கு 0, 5, திருப்பி என்ன வரும்? 3 1 4, 4 1 5, ஸோ 9 8 17, 1755. அப்போ இங்கே 26 நம்பர் டோட்டலா இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 25 நம்பர் தான் இருக்குன்னு கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு எப்படி 26 நம்பர் வந்துச்சு? இங்கே 1ல இருந்து 13 வரைக்கும் நம்ம எடுக்கும்போது 13 நம்பர் வந்திருக்கும். ஸோ திருப்பி 13ல இருந்து 25 வரைக்கும் எடுக்கும் போதும் 13வது நம்பரை கவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 13வது நம்பர் 2 வாட்டி நமக்கு என்ன ஆயிருக்கு? ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இதுல இருந்து ஸோ 25 நம்பரோட கூட்டுத்தொகை என்ன வருது? 1600. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 13வது நம்பர் கிடைச்சிருமா? ஏன்னா இங்க 13வது நம்பர் 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இதுலயும் ஒரு வாட்டி, இதுலயும் ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம். இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா 13வது நம்பர் கிடைச்சிரும். ஸோ 5 5 7 6 போனா 1. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது? 13வது நம்பர். அப்போ 13வது நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 155. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது நம்பர் வந்து 61ன்னு சொல்லியிருக்காங்க. 12வது நம்பர் எத்தனை? 61ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த 2 நம்பரையும் நான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கு? 25 நம்பர் இருக்கு. அந்த 25 நம்பரோட கூட்டுத்தொகை எனக்கு என்னது? 1600. 25 நம்பரோட கூட்டுத்தொகை என்னது? 1600. ஓகேவா? ஸோ அப்போ 1600 வந்து 25 நம்பரோட கூட்டுத்தொகை. அதுல இருந்து நான் 12வது நம்பரையும் 13வது நம்பரையும் நான் என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். பண்ணா எனக்கு என்ன வரும்? ஸோ 5 1 6, 6 5 11, ஸோ திருப்பி 216. ஸோ ஒவ்வொரு டைமும் போய் -155, அதுக்கப்புறம் -61 போடுறதுக்கு இது ரெண்டையும் நான் எடுத்துட்டேன். அதாவது 25 நம்பரோட கூட்டுத்தொகை 1600. அதுல இருந்து 13வது நம்பர் எத்தனை? 155. 12வது நம்பர் எத்தனை? 61. ஸோ இது ரெண்டையும் நான் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் டைரக்டாவே என்ன பண்ணிடுறேன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதுல இருந்து நான் ரெடியூஸ் பண்ணிடலாம் இல்லையா? அதானே, ஒரே மாதிரியான அடையாளங்கள் இருந்தா ரெண்டையும் ஆட் பண்ணணும், அப்படிதானே? ஸோ அப்போ இதுல இருந்து ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1600 - 216. ஸோ 10ல் 6 போனா 4, 9ல் 1 போனா 8, ஸோ திருப்பி என்ன இருக்கும்? 5ல் 2 போனா 3, 1384ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 1384ங்கிறது யாரு? 23 நம்பரோட கூட்டுத்தொகை. எனக்கு மீதி இருக்கக்கூடிய 23 நம்பரோட சராசரி கேட்டிருக்காங்க. அப்ப 23 நம்பரோட கூட்டுத்தொகை 1384னா அதோட சராசரி எனக்கு என்ன வரும்? 1384 டிவைடட் பை 23. ஸோ கட் பண்ணுங்க. கட் பண்ணா என்ன வரும்? 23. ஸோ எத்தனை டைம் போகும் இது? ஸோ எத்தனை டைம் போகும்? 6 டைம்ஸ் போகுமா? ஸோ 6 3 18,
12 1 13. ஸோ 6 டைம்ஸ் போகும் 138. ஸோ திருப்பி என்ன வரும் நமக்கு? ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாமா? ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துட்டு 4 கீழே இறக்குனீங்கன்னா 60 பாயிண்ட் சம்திங் வரும் ஆன்சர். ஸோ 60 பாயிண்ட்ல இந்த ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 60.2 தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற ஆப்ஷன் செக் பண்ண வேண்டாம். ஏன்னா இதை டிவைட் பண்ணும்போதே நமக்கு ஆன்சர் வந்து 60 பாயிண்ட் சம்திங் தான் வருது. ஸோ 60.2. ஓகே. ஸோ இதில் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன கான்செப்ட்னு ஓவராலாக சொல்லிடுறேன். 25 நம்பரோட சராசரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த 25 நம்பர் இருக்கு இல்லையா, அதில் 13வது நம்பரையும் 12வது நம்பரை எலிமினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. 12வது நம்பரை டைரக்டாவே 61 கொடுத்துட்டாங்க. 13வது நம்பரை டைரக்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ கால்குலேஷன் இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ அதை வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 13 நம்பரோட ஆவரேஜும் லாஸ்ட் 13 நம்பரோட ஆவரேஜும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நாம கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலா 26 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்கும். அதுல இருந்து இந்த 25 நம்பரோட கூட்டுத்தொகையை கழிச்சிட்டோம் அப்படின்னா 13வது நம்பர் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 23 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்கும். அதுக்கப்புறம் நார்மலா நம்ம சராசரி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஈஸியான லெவல்ல, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாடரேட்டான, இது மாடரேட்னு சொல்ல முடியாது, ஈஸியான கான்செப்ட் தான், பட் கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோமே, ஸோ அந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 48 2 வாட்டி ரிமூவ் பண்றோம்ட்டு, அதாவது முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு வாட்டி ரிமூவ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க, ஒரு நம்பர் தான் இதாகுதுன்னு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 48 2 வாட்டி நாம வந்து எடுத்திருக்கோம் இல்லையா. முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் நாம வந்து ரிமூவ் பண்ற மாதிரி 48ங்கிற நம்பருக்கு பதிலாக 84ன்னு ரீட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா அதே கான்செப்ட் தான், என்னது 48 2 வாட்டி எடுத்துக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு டாபிக் படிக்கும் போதே அந்த கான்செப்ட் வந்து தெளிவா புரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாலுமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, the average of 5 consecutive odd numbers is 33. ஒரு 5 ஒற்றைப்படை எண்கள் இருக்கு, தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் இருக்கு, அதோட ஆவரேஜ் வந்து 33. what is the product of the smallest and the largest of the 5 numbers? 5 தொடர் ஒற்றைப்படை எண்களோட சராசரி வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 33ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட சராசரி 33னா அதோட கூட்டுத்தொகை என்ன இருக்கும்? 5 × 33. ஸோ 5 3 15, 15 1 16, 165. இதுதான் என்னவா இருக்கும்? அதோட கூட்டுத்தொகையா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அந்த 5 ஒற்றைப்படை எண்களை எப்படி எடுத்துக்கலாம்? x, x + 2, x + 4, x + 6, x + 8ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இது ஒற்றைப்படை எண்களை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 1 3 5 7, அடுத்து என்ன வருது? 9 வருதா? புரியுதா? ஒற்றைப்படை எண்கள் 1 5 1 3 5 7 9 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் கிடைச்சிருதா? ஸோ 5 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களை இந்த மாதிரி தான் நாம வந்து எடுத்துக்கணும். x, x + 2, x + 4, x + 6, x + 8ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதோட கூட்டுத்தொகை என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 165ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 5x + 8 6 14, 18 18 2 20 = 165. ஸோ இதுல இருந்து 5x = 165 - 20. ஓகே. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன வரும்? இந்த 5 கேன்சல், 5 6 2 போனா 4, 145. 5x ஓட வேல்யூ உங்களுக்கு 145. இதுல இருந்து x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 2 5 10, 9 5 45. x ஓட வேல்யூ என்னது? 29. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணோட பெருக்கற்பலன், அப்படிதானே? 5 எண்களில் சிறிய மற்றும் பெரிய எண்களின் பெருக்கற்பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த 5 நம்பர்ல சின்ன நம்பர் எது? x தான் சின்ன நம்பர். பெரிய நம்பர் என்னது? x + 8. ஓகேவா? அப்ப x × x + 8 இதோட பெருக்கற்பலன் எனக்கு கேட்டிருக்காங்க. x ஓட வேல்யூ என்னது? 29 இன்டு இன்னொரு x ஓட வேல்யூ என்னது? 29. ஸோ 29 + 8 எத்தனை? 37. ஓகே. இதுல கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க, இல்லைன்னா செகண்ட் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. செகண்ட் நம்பர் என்னது? x ஓட வேல்யூ 29னா செகண்ட் நம்பர் என்னது? 31. தேர்ட் நம்பர் என்னன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ தேர்ட் நம்பர் 33. ஃபோர்த் நம்பர் என்னன்னு எக்ஸாம்ல கேட்கலாம். இல்லனா இன்னும் வித்தியாசமா கேட்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ 29 6 35, அடுத்து என்ன வரும்? 37. இதுதான் அந்த தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள். ஓகேவா? ஸோ 29 31 33 35 37. இதே எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்னா இதுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்பாங்க, இல்ல இதுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. வித்தியாசம் கேட்கும்போது ரொம்பவே ஈஸி, இதை வச்சே நாம ஈஸியா சொல்லிடலாம், அப்படிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு வரும்? 8 வரும். இதை கண்டுபிடிக்கவே வேண்டாம். இந்த x + 8 - x போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.
கிடைக்குமா? இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் என்ன பண்ணலாம்னா, இதுக்கும் உள்ள டிவிஷன் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க. அதாவது லாஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். கண்டினியூஸாக ஒரு ஒற்றைப்படை எண்கள் தான், அதை இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் உள்ள மல்டிப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ 29 37 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 7 63. யூனிட் டிஜிட் பாருங்க, லாஸ்ட் 3ல முடியணும். ஸோ இங்கே எல்லாமே 7ல முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதில் மட்டும் தான் உங்களுக்கு என்னது, லாஸ்ட் இதில் மட்டும் தான் 3ல முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ண வேண்டாம். எப்படி இதை மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஆகிரும். நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆன்சரை. ஸோ 4ல ஏதோ ஒன்று தான் கரெக்ட். அப்போ யூனிட் டிஜிட் வச்சு என்ன பண்ணிடலாம்? 9 7 63. லாஸ்ட் 3 தான் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். சப்போஸ் நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வேற வழி இல்லை, நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 9 7 63 27 27 ஒரு 14. ஸோ 7 6 13 17. ஸோ திருப்பி என்ன வரும்? 47. ஸோ திருப்பி 6 6 4 10 1073. ஓகே, ஸோ இது 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட். இது எல்லாமே நம்ம ஆப்ல வேதிக் மேக்ஸ்ல உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஆவரேஜ்ல இந்த டைப்ல தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போலாம் இந்த மாடல்ல தான் நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த டைப்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதை நீங்க இன்னும் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு வந்துருச்சு அப்படின்னா, இதுல பெரிய பார்ட் என்னன்னா இந்த கால்குலேஷன் பார்ட் தான். ஸோ அதுக்கு ரிப்பீட்டடா நீங்க வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும். ப்ராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான் கால்குலேஷன் வந்து ஸ்பீடா பண்ண முடியும். அப்போ இந்த இதுல நாம எப்படி மேக்ஸ்ல வந்து ஸ்பீடா கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி வந்து சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணணும். இதுதான் ஸ்பீட் டெஸ்ட். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் டெய்லி எடுக்கணும். ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன் டெய்லி சால்வ் பண்ணணும். ஒரு 10 நம்பர் சீரிஸ் டெய்லி சால்வ் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் டெய்லி ஒரு 10 20 சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேஷன் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகிரும். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் எல்லா கொஸ்டினையுமே பார்த்த உடனே கீழே இருக்க ஆப்ஷனை வச்சு நம்மளால ஆன்சரை சூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கும். கான்செப்டை யோசிக்கணும். அப்போ அந்த கொடுத்துருக்க மினிமம் டைமுக்குள்ள எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் போடணும்னா ப்ராக்டிஸ். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு பிகினரா இருக்கும்போது கண்டிப்பா எந்த ஒரு கொஸ்டினுக்கும் கால்குலேஷனுக்கு டைம் எடுக்கும். நம்ம நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட டைம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகேவா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மாசம் வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருக்கணும். நல்ல ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு டாப் ஸ்கோர்ல நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓவர் நைட்லயோ இல்ல எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோரோ 1 வீக் பிஃபோரோ யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஒரே வாரத்துல எப்படி வந்து சிபிஐ ஆஃபீஸர் ஆகுது, எப்படி ஒரே வாரத்துல நம்ம வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணுவது எப்படி அப்படிலாம் போடுவாங்க. ஒரே வாரத்திலேயோ ஒரே மாசத்துலயோ யாராலையும் கிளியர் பண்ண முடியாது. ஆனா நம்ம கன்சிஸ்டண்டா படிச்சோம்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது டிஸ்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா சிலபஸ் அவ்வளோகான இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னையில இருந்து நம்ம ஆப்ல லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் டாபிக் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வருவாங்க. ஸோ இது ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸஸ்ல அவங்க எல்லாமே பார்த்துட்டு வந்துருவாங்க. ஸோ லைவ்ல வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ், இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5:30 to 6:30 வந்து லைவ் கிளாஸஸ் ஈவினிங் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் திருப்பியும் சொல்லிட்டேன், ஒரு 0 லெவலில் இருக்கும், பிகினராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்படி நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ல உங்களுக்கு வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் நீங்கள் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ டெய்லி ஒவ்வொரு டாபிக் முடிச்சுட்டு வர போகிறோம். ஸோ சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரிவிஷன் தான் இருக்கும் லைவ்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாஸஸ் பற்றின டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும்.
ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கான சயின்ஸ் எப்படி தமிழில் படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட சயின்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே A to Z தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இங்கிலீஷும் டீச் பண்ணியிருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னால் வெறுமனே ரயில்வே மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த ஒரு கோர்ஸே உங்களுக்கு வந்து போதுமானது. வெறும் 1499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரு 1499ல் எந்த இன்ஸ்டியூட்லையுமே ஃபுல் கோர்ஸுமே கொடுப்பாங்களான்னு தெரியல. ஒரு 1499ல் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் வேலிடிட்டி, மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வீட்டில் உட்காந்தே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ டைம் வந்து நிறையா இருக்கும். லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு முதல் வாரமோ எக்ஸாமுக்கு முதல் நாளோ எந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் முடிக்கிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இன்னைக்கு லைவ் கிளாஸோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பும் நம்பர் சிஸ்டமும் இன்னைக்கு லைவ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ.